சிந்தில இருந்தா ஒரு புள்ள இருக்குது, அது கூட்டு போயிடும். அது பேர் வந்து தேவதானப்பேட்டை. தேவதானப்பேட்டை அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம்லாம் பண்ண மாட்டாங்க. தேவதானத்துக்கு அன்னதானத்துக்கு சுத்தமா சமாளிக்க சொல்லிருக்கீங்கன்னா நகைச்சுவை ஒரு மனுஷன் லைவ் லொகேஷன் அனுப்புறாங்கன்னு வச்சியா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? என்ன பண்ணணும் என்கிட்ட கேக்குற? உனக்கு நான் லைவ் லொகேஷன் அனுப்புறேன், நீ என்ன பண்ணுவ ஃபர்ஸ்ட்? பாப்போம் போயிட்டு எங்க தராங்க 2 மட்டிங்க வந்து போயிடுங்க. லைவ் லொகேஷன் விழுப்புரத்துல இருக்குது. லைவ் லொகேஷன் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறோம் வாங்கடான்னு சொல்லிட்டு அனுப்புனா எங்களை நம்மளை பிடிக்கிறதுக்கு லைவ் லொகேஷன் எல்லாம் பாக்கல. முன்னாடி போய் ஒரு ஊர்ல நிக்கிறேன் தாண்டி போயிட்டாங்க, செஞ்சுக்கிட்டு போயிட்டேன். லைவ் லொகேஷன் பாக்கல போயிட்டு பாக்கல பார்க்க போறாங்க, பாத்துட்டு வருவாங்க. நம்ம அதுவா சரின்னா எவ்வளவு தூரம் லொகேஷன் அனுப்புறோம்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் அதை பாருங்கடா. பார்த்துட்டு எங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க மாட்டுன்னு அப்படியே போயிடக்கூடாது. அந்த 2 மட்டிங்க சொல்லு பக்க வந்துட்டு இருக்கா? அவன் எங்கிறான்? சரிடா, நீ ஏன் சீரியஸா சண்டை போட்ட? வெள்ளாட்டா சண்டை போட வேண்டியதுனா? நான் கரெக்டா எங்கடா இருக்கிறோம்? கோழி பண்ணையா? கோழி ஊரு பேர் ஏதோ கோழி பண்ணையாண்டா. கோழி பண்ண அதை போடுறாங்க பாரு, கோழி பண்ணுனேன். தற்கூரி அதான் லைவ் லொகேஷன் பாக்குறது. அதான் சரி ஓகேடா, சரி ஓகே ரைட்டு. ஒரு டீம் முடிஞ்சிச்சுன்னா 2வது டீம் சொல்லி குடிங்க, நான் வந்து கூட காசு கொடுக்குறேன். அவனுங்க சேர்த்து கூட வாங்கி கொடுறா, குறையும் கோவம் குறையும். சரி பிரச்சனை அதை சொல்லு ஃபர்ஸ்ட். என்ன பிரச்சனை? சண்டையோட மூல காரணம் கருத்தை சொல்றேன். காதல் பிரச்சனை கூட வர மாட்டோம். சும்மா என்ன வந்து டென்ஷன் பண்ணக்கூடாது. சொல்லு நீ சொல்ற என்ன பிரச்சனை? சாப்பாடு பிரச்சனையா? என்ஜாய் பண்ற மாதிரி ரெடி ஆயிடுதான்னு கேட்டான். சரி இரு என்ன பிரச்சனை? சாப்பிட்டோம், நீங்க வரேன்னு சொன்னீங்களா? சரி டைம் ஆயிடும் போல இதுன்னு சொல்லிட்டு பசிட்டு சாப்பிட்டாங்களே. சரி வந்த அடிச்சதுல சாப்பாடு ஜிபே இருந்தா கேட்காம சாப்பிட்டான். சரி அதுல ஜிபே இல்லைன்னாங்க. அதுல இருந்தவன் இந்த வந்தா தானே ரிலீஸ் ஆகி வெளியே பார்ப்போம். ஏன்னா முட்டாய விட்டு வந்தோம்னா போறப்போ வாங்கி தரவா? போறப்போ வாங்கி தரேன். ஏன்னா காசு சொன்னா வந்தது. சரி கொடுத்துட்டு வா. எவ்வளவு துண்ணா? 4 இட்லி ஒரு பூரி. எவ்வளோ? இந்தா காசு குறை. சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர்? 25K. உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்ட மாட்டேன். பண்றதுக்கு முன்னாடி அந்த இந்த டிஜிட்டல் ஸ்கேல் இருக்குதுல்லடா, வெயிட் போடுற மிஷினை, அது கேட்டேன். இருக்கும் மறைச்சு வச்சிருமா, அதோலாம் இருக்கு பாரு. ஆனா அது வந்துருச்சு என்கிட்ட சொல்லவே இல்லை இது வரைக்கும். யாரு அது லேடிஸ் படம் போடுறதெல்லாம் லேடிஸ் போடுற வீட்டு ஆம்பளைங்க போடக்கூடாதா? யார் வேணாலும் போடலாம். சரி மனிதர்கள் எடை போடும் சூப்பரா இருக்கிற இடம் என்ட்ரன்ஸ். இல்ல உண்மை ஐயா 5 ரூபாய்க்கு மட்டும் நடிக்கடா, 500 ரூபாய்க்கு வாடாண்டா. ஏன்னா சொல்லு கூப்பிட்டேன். சோழர்கள் ஒரு போர் பயிற்சி கொடுங்க இங்கே. அதாவது இந்த இடத்துக்கு பேர் வந்து சோழம் உண்ணாண்டு வந்ததுக்காக சோழர்களுக்கு போருக்கு போது அடிபட்டு இங்கே வந்து குணமாக்கிறதுனால சோழர்களிடம் மருத்துவப்படி வந்து அவங்க மருந்து சாப்பிட்டு இது உடம்பு சரியானதுனால மருத்துவப்படி அப்படியே தான் பேர். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே. சிவாஜி ராத்திரி குடிச்ச போதில்லாம மாரியத்தல் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனா அந்த பக்கம் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். அங்க இருந்து நம்ம வீட்டெல்லாம் காட்டுறேன் நான். சரி போ கனமா பேசாது.
கூட யோசிச்சு தற்கூறிங்க இல்ல படிப்பறிவு புரியுங்களா? தற்கூறிங்க தான் எக்கி வர எழுதிக்கிறான் கூட எஸ்கே எங்கிருந்தா வரீங்க உயரமா எழுதுறாங்களோ அவங்க எங்கிருந்தா வரீங்க நீங்களா எஸ்கே அப்படின்னு தெரியுமா? எனக்கு தெரியும் சூ கொழுப்பு நான் அங்க காட்டிட்டேன். இது அதாவது எதுவுமே அந்த மாதிரி இந்த மாதிரி அங்க இருந்து இங்க ஆயிப்போச்சு. இப்ப இங்க இருந்து அங்க போயின்னு இருக்கோம். இப்ப இங்க இருக்கும்போது அங்க போறதுக்காக அங்கதான் இப்ப போயின்னு இருக்கோம். வாங்க போலாம். வீடியோ அதான் அங்கதான் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்கார பேர எதுக்குடா வரீங்களா? பாதையே இல்லன்னா இப்படி இருக்குது பாதை இருக்குதுன்னு சொன்னீங்க. இதான் பாதையா? ஏய் சூப்பரா இருக்கிற இடம். ஏய் இங்க செம குளிங்க இருக்குடா. இங்க வந்து உட்காந்துருக்கலாம் போல. என்ன வழி இருந்தா தானே தெரியுதுக்கா. வழிலாம் கிடையாது. கஷ்டம்பா வந்துட்டு என் கூட தான் வந்துக்கிற நீ இப்பதான் ஞாபகம் வருது. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. பின்னாடியே வந்தா செம்மையா இருக்குடா. தம்பியா தம்பியா போட்டுருவோம் நானு. திராட்சை இல்லைன்னா அங்க டேய் டேய் இங்க உட்காந்து சாட்டா திராட்சை நல்லா இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுக்குடா. பள்ளி பாயில போட்டுக்கலாம் தம்பி. நிறைய பேர் இருக்கிறாங்க. காலி வச்சு வெறும் 2 கூட இருக்குல்ல. இதுவும் ஒரு ஸ்பாட். ஆனா அந்த இந்த இடத்த வந்து யாருமே எந்த யூடியூபருமே எடுத்து போட்டு இருக்க மாட்டாங்க. சோழர்கள் ஒளிந்து என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இது போக வந்து வரத்துக்கே வந்து ஒரு கொஞ்சம் தடைகள்லாம் தாண்டி வர மாதிரி இருக்குது. உள்ள கடைசியா என் பாயிண்ட் இது. இன்னும் 2 பேர் வந்துதான் இவங்க சொல்லணுமே. இல்ல இவங்களே அப்படி இல்ல. என்னையே பாக்குறீங்க? கருத்து சொல்ல வர மாதிரி ஏய் வாங்கடா நிக்காதீங்க வாங்கடா மேல போயிட்டு வந்துடலாம்டா. இது முருகன் கோயில் இல்ல, இது கீழே பார்த்த கோயில. அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா இந்த கேப்ல தெரியுதா முருகன் கோயில், மலேசியா முருகன். நான் வந்துட்டேன். வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். நீ குளிக்கலாமா? யாரு குளிக்க வந்து எனக்கும்